வெல்கம் டு 360 தமிழ். விக்ரம் ஆன் டியூட்டின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம வீக்லி பார்த்துட்டு இருக்கோம். வீக்லி புதுசா 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, ஆனா இப்பெல்லாம் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த விக்ரம் ஆன் டியூட்டில வந்து வேதான்ற ஒரு கேரக்டர் வந்தாங்க. அதே மாதிரி விக்ரமோட டீம்ல அசோக்னு ஒருத்தர் இருப்பாரு, ஃப்ரெண்ட் மாதிரி காமிச்சுப்பாரு, ஆனா விக்ரம காலி பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றத கண்டிப்பா சொல்லுங்க. இதை தாண்டி வந்து விக்ரமோட டீம்ல இப்ப மாயான்னு ஒரு பொண்ணை சொல்றான்ல, அவங்க உண்மையான பேரு ஜுவாலா அப்படின்றது. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போயிடுவாங்கன்றதுக்காக நான் மாயான் பேர் கொடுத்துட்டேன். பார்த்தா அவங்க ரெகுலராவே கதையில வராங்க. சோ நான் சொல்ற பேரை வச்சே நீங்க வந்து பாருங்க, அப்பதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. இதோட பிளாட்டை பத்தி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா பிளாட்டை சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வந்துடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு மகேஷ், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் தூங்கிட்டாரான்றத ஒய்ஃப் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃபுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு போல. எடுத்து செக் பண்றாங்க. எவனோ ஒருத்தன் இவங்களை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான். இவங்களோட போட்டோவை தப்பா எடிட் பண்ணி வச்சிருக்கான் போல. இத பாக்குறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் தந்தேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்ன விட்டுன்ற மாதிரிலாம் அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறான். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இல்ல உன்கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் கேட்கிறேன், கண்டிப்பா காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இல்ல என் அப்பாவோட மெடிக்கல் செலவுக்காக தான் காசு இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நீ மட்டும் காசு தரலன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவெல்லாம் லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் கூட அவன் வச்சிருக்கான். அந்த கான்டாக்ட் லிஸ்ட் அனுப்புறான். சீக்கிரமா இவங்க கிட்ட இருந்து காசை ஏற்பாடு பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் போட்டோவை இவங்க எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருவேன்ற மாதிரி சொல்றான். அதாவது இவங்களோட போட்டோ எல்லாம் அவங்க கிட்ட எப்படியோ போயிருக்கு போல, அதை மார்பிங் பண்ணிருக்கான், தப்பா மார்பிங் பண்ணிருக்கான். அதனால தான் இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா வெளியே யார்கிட்டயாவது போச்சுன்னா இவங்களோட பிக்சர்னு நினைச்சுப்பாங்கல்ல, அதனால இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த மர்ம நபர் கிட்ட கேட்கறாங்க. அதெல்லாம் விட முடியாது, எனக்கு இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறான். இவங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ வேணாம், பேசாம தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம்க்கு வந்து தற்கொலை பண்ணலாம் நினைக்கிறாங்க. இப்பதான் தூக்கத்துல இருக்க மகேஷ் கண் முழிச்சிருப்பாரு. ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்கும்போது ரூம்ல தற்கொலை பண்றதுக்கு நினைக்கிறது தெரிய வருது. இவருமே சட்டுன்னு உள்ள வந்து தடுத்துறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் நினைச்ச அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஆள ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இது 2 லட்சம் ரூபாய் தந்தியா, எப்படி என்கிட்ட கூட கேட்கலையேன்னும் போது நான் லோன் மாதிரி எடுத்தங்க, அது மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல, அதுவும் இல்லாம எதுக்காக சாவறதுக்கு முடிவு பண்ண, எவனோ ஒருத்தன் இப்படி பண்ணா நீ சாகிறதுக்கு முடிவு பண்ணிருவியா, எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் இந்த மாதிரி காசு தரலன்னா பரப்பிடுவேன்னு சொல்றாங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்களுமே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரம பாக்குறதுக்காக மகேஷ் வந்திருக்காரு. ஆக்சுவலா மகேஷ் கொஞ்சம் ஃப்ரெண்டு போல, அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. சோ பர்சனலா பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால வந்து மாயா வெளியே போலான்னு நினைக்கிறாங்க. இல்ல நீங்களும் இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வந்து இது லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதனால லேடிஸ் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி மகேஷ் யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை மிரட்டுறவனை பத்தி சொல்லி போட்டோவை பாருன்னு விக்ரம் கிட்ட காட்டுறாரு. விக்ரம் பார்த்தோன்னே கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. நீ பாரு அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட தந்துடுறாரு. மாயாவும் எல்லா போட்டோவையும் பாக்குறாங்க. அதாவது பர்சனல் போட்டோவை அவன் எடிட் பண்ணிருக்கிறது பச்சையா தெரியுது, ஆனா எல்லாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் 2 பேருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ரெகுலரா ஒருத்த மிரட்டிட்டு இருக்கான், நீ தான் ஏதாவது பண்ணும் விக்ரம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அவன் திரும்பி மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தைரியம் கொடுக்கிறாரு. உன் ஒய்ஃபுக்கு நீ தான் தைரியம் கொடுக்கணும், நாங்க நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறோன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. மகேஷும் ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் சொன்ன மாதிரி இவங்களுமே அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஏற்கனவே மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான், இப்ப இன்னும் காசு கேட்கறான், நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க காசை பெரட்ட முடியும்ன்றது தெரிஞ்சுதான் அவன் மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா இந்த போட்டோ வச்சு அவன் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேரை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் அசிங்கத்தை ஏற்படுத்தி தரலாம், மத்தபடி அவன் எதுவுமே பண்ண போறது இல்ல. அவன் போட்டோவெல்லாம் எந்த காலத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டான், மிரட்டி காசை புடுங்கிறதுக்கு தான் பார்ப்பான். இன்னும் உங்களால காசு பெரட்ட முடியும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இன்னும் மிரட்டிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அவன் பேசினான் பாத்தீங்களா, அந்த நம்பரை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அலியை வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாரு. இல்ல சார், அவன் VPN எல்லாம் யூஸ் பண்ணிருக்கான், ட்ராக் பண்ண முடியலன்ற மாதிரி அலி சொல்றாரு. இதை தாண்டி 2 லட்சம் ரூபாய் ஏற்கனவே அனுப்பி விட்டதா இவங்க சொல்றாங்கல்ல,
எந்த அக்கவுண்ட்ல அனுப்பி விட்டீங்க, கொஞ்சம் அக்கவுண்ட் டீடைல் தர முடியுமான்னு போது இந்த லேடியோ நோட் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி டீடைல் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த அக்கவுண்டோட உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண படிக்காத ஆள் மாதிரி இருக்காது, கண்டிப்பா உண்மையான அக்கவுண்டா இருக்காது. அதாவது இவரோட பேரை யூஸ் பண்ணி அவன் அக்கவுண்ட வாங்கியிருக்கான் போல, என்ன ஏதுன்றது விசாரிச்சாதான் தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ன்ற மாதிரி நம்பிக்கையா பேசுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா படிக்காத ஒரு நபர் கிட்ட இருந்து அக்கவுண்ட வாங்கியிருக்கிறதா இவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, சொல்ல முடியாது, அவனே கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம்ன்ற மாதிரியே இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க, அவனை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ராவ்ன்ற கான்ஸ்டபிள் இருக்காருல, அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு, நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்கன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பான். அப்போ ஒரு நபர் இருக்காருல, உனக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் தரேன், எனக்காக நீ அக்கவுண்ட ஓபன் பண்ணி தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அக்கவுண்டை இவருமே ஓபன் பண்ணி தந்திருப்பாரு. இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். யார் அக்கவுண்டை கேட்டாலும் ஓபன் பண்ணி தந்துருவியா, இதுக்கே உன்னை 4 சாத்து சாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு கேட்கும் போது, சார் அவன் என்ன பார்க்கறதுக்காக வரும்போதே முகத்தெல்லாம் மறைச்சுதான் சார் வந்தான், தாடிலாம் வச்சிருந்தான், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி கிளம்புன்ற மாதிரி இவனை அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி இருக்காங்கல்ல, கடைசியா போன் ரிப்பேர் ஆயிருச்சுன்னு ஒரு கடையில தந்தன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைக்காரன் ஒருவேளை அந்த போட்டோவெல்லாம் எடுத்திருப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அந்த கடைக்காரரை பார்க்கறதுக்காக வராங்க. நேரடியா கேட்காம, நீங்க எப்பவுமே போன்ல பேக்கப் மாதிரி எடுத்துப்பீங்களா, ஏன்னா எங்க போனை வந்து நாங்க தரணும், போன்ல இருக்கிறத பேக்கப்பா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்க சரி பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், அப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது எங்க பழக்கம் கிடையாது சார், ஏன்னா பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறான். இவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒருவேளை இவன் அந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி விக்ரம்க்கு தோணுது. இல்ல சார், இவனை பார்த்தாலே கொஞ்சம் தப்பான ஆள் மாதிரி தான் தெரியுது, இவன் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அப்ப வேற யாரையாவது வச்சு நம்ம செக் பண்ணலாம்ன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அதாவது லேடிஸுங்கள போனை தர சொல்லி அதுல இருக்க டீடைல் அவன் எடுக்கிறானா இல்லையான்றதை செக் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணாங்கல்ல, எப்படி 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, ஆக்சுவலா இவங்க லோன் வாங்கலாம், ஏதாவது காரணம் சொல்லி லோன் வாங்கலாம்ன்ற மாதிரி பேங்க்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா பேங்க்ல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்திருக்கும், அதாவது லோன்லாம் இவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு நபர் கால் பண்ணி பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க பேங்க்ல அப்ளை பண்ணது எனக்கு தெரிஞ்சது மேடம், நான் அது மூலியமா தான் கான்டாக்ட் பண்றேன், ஆக்சுவலா பேங்க்ல உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கு லேட் ஆகும், நான் வேணா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த நபரோட டீடைலை எடுக்க முடியுமான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா டீடைல்லாம் எடுக்க முடியல. ஒருவேளை அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல. எல்லாருக்குமே கடன் தேவைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்காக கடனை கேட்டு பேங்க்குக்கு வராங்க. இவங்களோட கெப்பாசிட்டி எல்லாத்தையும் அங்க இருக்க ஆளுங்க பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த வேலையை பார்க்கறதுக்காக ஒரு 4-5 பேர் பேங்க்ல இருப்பாங்கல்ல, அவங்களுமே இவங்களோட கெப்பாசிட்டி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி நீங்க கிளம்புங்க, லோன் கிடைச்சா நாங்க சொல்லுவோம்ன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. பேங்க் சார்ந்து பேசல, ஆனா பேங்க்ல நீங்க அப்ளை பண்ணது எனக்கு தெரிஞ்சது மேடம், அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் வேணா ஏற்பாடு பண்ணவான்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறான். இவங்க கிட்ட பேசுறது யாரு என்னன்றதெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 3 லேடி ஆபீசரை காட்டுறாங்க. விக்ரம் தான் வர வச்சிருக்காரு. நீங்க ஒரு கடைக்கு போனோம், உங்க போனை ரிப்பேருக்காக தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முக்கியமான டேட்டாவெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிருங்க, சாதாரணமா கொஞ்சம் டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 3 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதாவது அந்த போன் கடையில இருக்கவன் ஏதாவது தப்பு பண்றானான்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி பண்றாங்க. இப்ப இந்த 3 லேடிஸ்மே தனித்தனியா வராங்க. போன்ல ப்ராப்ளம் பார்த்து வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சின்ன ப்ராப்ளம் தான், நான் பார்த்து தந்துடுறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப லேடிஸுங்களும் கொஞ்ச நேரத்துல ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் போனை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அவன் போன்ல ரிப்பேர் பண்ணாம பாத்தீங்களா, அப்ப உள்ள இருக்க டேட்டாவை எடுக்கிறானா இல்லையான்றதுக்காக தான் இந்த செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப 3 பேருமே போனை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களோட ஃபைல் அவன் காப்பி பண்ணியிருந்தா அலியால கண்டுபிடிக்க முடியும் போல. அலி அதுக்கு ஏத்த ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு. இப்ப 3 போனையும் செக் பண்ணும் போது, இல்ல சார் அவன் எதையும் எடுத்து வச்ச மாதிரியே இல்லன்ற மாதிரி அலி சொல்றாரு. ஆனா விக்ரம்க்கு ஒரு சந்தேகம் வருது. அவன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிருக்கானா பாரு, ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்கானா பாரு, அது மூலியமா கூட அவன் அப்புறமா டேட்டாவை எடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார், அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இப்ப இவங்க கிட்ட எந்த ஒரு போட்டோவும் எடுக்கிற மாதிரி இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல ஒரு ஆப் மூலியமா உள்ள நுழைஞ்சு எடுத்துக்கலாம்னு கூட அவன் நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அந்த ஆப் மூலியமா எப்பனாலும் உள்ள நுழைஞ்சிடலாம் போல, நுழைஞ்சு டேட்டாவெல்லாம் திருடலாம் போல. ஓஹோ, அப்ப இந்த போன் கடைக்காரனும் தப்பு பண்றான்.
இவனும் வேற ஒருத்தனும் சேர்ந்து பண்றாங்களா இல்ல இவன் மட்டும் தான் இதை பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விக்ரம பொறுத்த வரைக்கும் இவன் மட்டும் பண்ண வாய்ப்பு கிடையாது, இவனும் தப்பு பண்றான், ஆனா இதை தாண்டி வேற ஒருத்தன் இருக்கான், அவன் பேங்க்ல ஒர்க் பண்றவனா இருக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது பேங்க்ல ஒவ்வொருத்தர் லோன் எடுக்கிறதுக்காக வராங்கல்ல, அது மூலியமாவே கெப்பாசிட்டி என்னன்றதை கெஸ் பண்ணிடுறான். சோ அவங்களோட ஃபுட்டேஜை எப்படியோ எடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். சோ அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மகேஷ் கிட்ட இருந்து கால் வருது. அவன் திரும்பி மிரட்டி மிரட்டி பேசிட்டு இருக்கான் போல. என் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் மகேஷ் சொல்றாரு. இரு நான் வரேன்ற மாதிரி விக்ரமும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப விக்ரம் முன்னாடியே இந்த ஒய்ஃபுமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுமே காசை எப்ப ரெடி பண்ணுவ, சீக்கிரமா ரெடி பண்ணுன்னு சொல்றான். திரும்பி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மர்ம நபருக்கு இவங்களோட பேங்க் டீடைல் எல்லாம் தெரியுது. உன் அப்பாவோட ஆபரேஷனுக்காக காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல, அந்த காசை எனக்கு தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நான் தந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன் ஹஸ்பண்டை நீ எப்படி சமாளிப்பண்ணலாம் எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிட்டு இருக்கான். இப்போதைக்கு இவங்க கஷ்டப்பட்டு அவனை சமாளிச்சு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஒய்ஃபுமே ரொம்ப பயப்படுறாங்க. அவன் சோசியல் மீடியால போட்டுட்டா என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், நீங்க பயப்படாம இருங்கன்ற மாதிரி விக்ரமே தைரியப்படுத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு ரோகிணி அப்படின்றது. இவங்களுமே எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேணும் சார், இந்த மாதிரி என் தம்பிக்கு ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணணும்னா எனக்கு காசு வேணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேடம் லோன் தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட இல்ல மேடம், அதனால லோன் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் தான், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணின்ற பொண்ணு சோகமா கிளம்பி போறாங்க. இப்ப ரோகிணின்ற பொண்ணு வீட்டுல இருக்கும் போது எவனோ ஒருத்தன் இவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கான். ரோகிணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரோகிணி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்களுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. என் தம்பிக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, லோன் அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற மாதிரியே இல்ல, என்னதான் பண்ண போறேன்னு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்காணிக்கிற நபர் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது உண்மையிலேயே இவங்களுக்கு பண தேவை இருக்கா இல்ல நடிக்கிறாங்களான்றதை செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. அப்போ உண்மையிலேயே இவளுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இவளை டார்கெட்டா சூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் தான் முக்கியமான கேரக்டர். இவனோட பேரை நம்ம குருன்னு வச்சுப்போம். இந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கறான் போல. இப்ப ரோகிணிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். மேடம் இந்த பேங்க்ல நீங்க லோனுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, எனக்கு அந்த டேட்டாலாம் கிடைச்சது மேடம், அதனால தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். லோன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சைட் இருக்கு, அங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன், அதுக்காக நீங்க ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ண மேடம், நிறைய பர்மிஷன்லாம் கேட்கும், நீங்க எல்லாத்துக்குமே அலோவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எனக்கு லோன் ரொம்ப முக்கியம் சார், நீங்க சொல்றதை நான் பண்றேன்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. மேடம் இதுக்கான பர்மிஷனை ஓகே பண்ணுங்க, இதுக்கான பர்மிஷனை ஓகே பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இதெல்லாம் சேஃப் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல, அது என் டேட்டாலாம் திருடப்படாதுல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க, நாங்க என்ன மேடம் உங்க டேட்டா வச்சு பண்ண போறோம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க எல்லாத்துக்குமே அலோவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இந்த ரோகிணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்பியும் பயந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு லோன் வேணுமா வேணாமான்ற மாதிரி கேட்கறான். சரி எனக்கு வேணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறாங்க. இப்ப குருவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இந்த ஒய்ஃபுக்கு திரும்பி அந்த நபர் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுமே எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பேசுறேன்ற மாதிரி மகேஷ் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் பேசுறான் அப்படின்ற மாதிரி எதிர குரு ஷாக் ஆகுறாரு. ஆமா நீ என்னோட ஒய்ஃபை மிரட்டிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த போட்டோஸ் எல்லாம் தயவு செஞ்சு வெளியே விட்டுறாத, எங்க கிட்ட காசும் இல்லைன்ற மாதிரி மகேஷ் பேசுறாரு. உனக்கு தெரியறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ கூட உன்னோட ஒய்ஃபை நம்புவ, ஆனா எல்லாருமே நம்ப மாட்டாங்கல்ல, நான் லீக் பண்ணிடுவேன், ஒழுங்கா எனக்கு காசை அரேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி இவன் சொல்றான். மர்ம நபரா நமக்கு காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது குரு தான்றதை ரிவீல் பண்ணிடுறாங்க. மேற்கொண்டு இந்த ஒய்ஃபை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். எல்லாருமே உன்னை மோசமா பேசிடுவாங்க அது வெளியே வந்ததுன்னா, அதனால காசு சீக்கிரமா தர வழிய பாருன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே நான் காசை அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் பேசிட்டு இருக்காரு. இவங்களோட பயத்தை தான் அவன் மூலதனமா யூஸ் பண்றான் அப்படின்றது விக்ரம்க்கு தெரிஞ்சிருது. என்ன இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா காசை தந்துருவாங்கல்ல, அதுக்காகவே பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த போட்டோவெல்லாம் அவன் லீக் பண்ணா அவனுக்கே பிரச்சனை தான் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இவன் நிறைய பெண்கள் கிட்ட இந்த விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருக்கு. மகேஷோட ஒய்ஃப் எந்த பேங்க்ல லோன் அப்ளை பண்றதுக்காக போனாங்களோ அந்த இடத்துல நம்ம போனோம், அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மாயா ஒய்ஃப் மாதிரி நடிக்க போறாங்க, அதே சமயம் அலி மச்சா மாதிரி நடிக்க போறாரு, அதே மாதிரி ராவ் இருக்கார்ல இவரோட மாமனார் மாதிரி நடிக்க போறாரு. இவங்க எல்லாருமே குடும்பம் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இருக்காங்க. நாங்க ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம், அதனால தான் லோன் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சார், உட்காந்து பேசுங்கன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட பேச வைக்கிறாங்க. இவருமே உங்ககிட்ட வேற என்னெல்லாம் இருக்கு, லோன் தரதுக்கு ஏதுவா என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. எங்களுக்கு ஊர்ல கொஞ்சம் இடம்லாம் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பண்ணலான்ற மாதிரி இங்க இருக்கவரும் சொல்லிட்டாரு. சரி சார், எங்க கிட்ட நாங்க இடம் இருக்கிறதா சொல்றோம்ல, அதை யார் சார் வெரிஃபை பண்ணுவான்னு போது இங்க வெரிஃபை பண்றதுக்குனே ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் குருவும் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா குரு தான் இதை பண்றான்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2-3 பேரையும் கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிறாங்க. இவங்க 2-3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப விக்ரமும் கிளம்பலான்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாரு. மகேஷோட ஒய்ஃபு கிட்ட லோன் அப்ளை பண்ணீங்கல்ல, அப்ப ஏதாவது பர்மிஷன் கேட்டதான்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. ஆமா சார், அலோன்ற மாதிரிலாம் கேட்டது, நானுமே கொடுத்தேன் சார், அவன் கொடுக்க சொல்லி சொன்னா அதனால கொடுத்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அது மூலியமா போட்டோவை எடுத்திருப்பானான்னு யோசிக்கும் போது ஆமா சார், அது மூலியமாவும் எடுக்கலான்ற மாதிரி அலி சொல்லிட்டு இருக்காரு. சோ போன் கடையில இருக்கவன் தான் டேட்டாவை திருடுனான்னு சொல்ல முடியாது, இவனுமே டேட்டாவெல்லாம் எடுத்திருக்கான். பேங்க்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் பேங்க் சாராத ஆள் மாதிரி பேசியிருக்கான், யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் குரு இருக்கான் பாத்தீங்களா, இந்த ரோகிணிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ரோகிணி கிட்ட கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். யாரு நீங்க, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க. எனக்கு 3 லட்ச ரூபாய் காசு தரணும், அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன் உன் பர்சனல் போட்டோலாம் என்கிட்ட இருக்கு, லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றான். மத்தவங்க போட்டோஸ்ல எல்லாம் நான் மார்பிங் வேலை எல்லாம் பண்ணோம், ஆனா உன் போட்டோக்கு அது கூட அவசியம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான போட்டோலாம் கிடைச்சிருக்கு, நான் அதை லீக் பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் போன்ல இருந்து நான் எடுத்துட்டேன், இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் கேட்கிற மாதிரி காசு தரணும்ன்ற மாதிரி சொல்றான். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, என் தம்பி ஆபரேஷனுக்காக தான் காசு எடுத்தேன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது காசை பெரட்டு, உன் குடும்பத்தோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சீக்கிரமா எனக்கு இவ்வளவு காசு தரணும், அப்படி இல்லைன்னா லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் பண்ணிடாத, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறான். இப்ப பேசி முடிச்ச ரோகிணி இருக்காங்கல்ல, விக்ரம்க்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்பதான் விக்ரமும் டீமும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன விக்ரம் சார், கரெக்டா பேசினா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க. கலக்கிட்ட ரோகிணி அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சோ பிளான் பண்ணி தான் ரோகிணியை இவங்க போக வச்சிருக்காங்க போல. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. விக்ரம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ரோகிணியை சந்திக்கிறாரு. ஆக்சுவலா ஏதோ ஒரு கேஸ்ல ரோகிணிக்கு இவர் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு போல. ரோகிணி எதர்ச்சியா பார்த்து இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு கேஸ் ரிலேட்டடா டென்ஷனா இருக்குன்ற மாதிரி கேஸ பத்தி எல்லாம் சொல்றாரு. ஓஹோ, இந்த மாதிரிலாம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு பொறி வைக்கிறதுக்கு தேவைப்படுறாங்கல்ல, அந்த விஷயத்த நானே பண்றேன்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. ஏன்னா ஆள் தேடிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு, நானே பண்றேன்னு சொல்றாங்க. இல்ல ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது, அவன் மென்டலா ஒன்னு ரொம்ப காயப்படுத்துவான், ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசுவான், அதை தாங்கிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், என்னால தாங்கிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்களை யூஸ் பண்ணலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. உன்னோட பிரைவேட்டான போட்டோ எல்லாம் இருக்குன்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா, ஆக்சுவலா அது எல்லாமே மார்பிங் பண்ண போட்டோவா இருக்கும், இவங்க உண்மையான போட்டோ எல்லாம் கிடையாது. இவங்க ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவனை டிராப்ல விழ வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. அதே சமயம் அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க உண்மையிலேயே காசு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சாட் பண்ண மாதிரி சாட் எல்லாம் அலி ரெடி பண்ணிடுறாரு. ஏன்னா அவன் போன்ல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணுவான், இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவான், அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணோன்ற மாதிரி பக்காவா அலி ரெடி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நேர்ல வந்து இவங்களை கண்காணிச்சிருப்பான், அதுக்கப்புறம் தான் இவங்களை டிராப்ல சிக்க வைக்கலாம் நினைச்சிருப்பான். சோ இப்ப பக்காவா அவனை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு இவங்க எல்லாருமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவன் யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது போல. எப்படி தெரிஞ்சது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல, போக போக தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருமே பேங்க்குக்கு வராங்க. அப்படி பேங்க்குக்கு வந்தவங்க நேரா இந்த குரு இருக்கிற இடத்துக்கு வந்து குருவை லாக் பண்றாங்க. என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி குரு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாடான்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நானும் அந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தான் இதை பண்றன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் ஒத்துக்கோன்னு கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், இப்ப என்னன்றீங்க, இப்ப நிறைய பொண்ணுங்களோட டேட்டா நான் வச்சிருக்கேன்ல, என்ன மட்டும் நீங்க சீக்கிரமா விடலன்னா எல்லா டேட்டாவும் நெட்ல லீக் ஆயிடும், நிறைய பொண்ணுங்க தற்கொலை பண்ணிப்பாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல இல்ல, அதுக்கான வாய்ப்பே கிடையாது, எப்படி நாங்க உன்னை கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிற, இப்படிதான்டா கண்டுபிடிச்சோன்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க ரோகிணி கிட்ட சில டேட்டாவை வச்சாங்க,
அந்த டேட்டாவெல்லாம் அவன் திருடினான் பாத்தீங்களா, அந்த டேட்டா எல்லாத்துக்குள்ளேயும் இவங்க ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அவனோட சிஸ்டத்தை கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கான விஷயத்தை இவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அவன் சிஸ்டத்துல என்னெல்லாம் இருக்குன்றதை இங்க இருந்தே இவங்க பார்க்க முடியுது. நீ வச்சிருக்க எல்லா ஃபைலுமே கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் ஆகுது பாருன்ற மாதிரி இவன் கிட்ட காட்டுறாங்க. இவனுமே பார்த்து ஷாக் ஆயிடுறான். இவன் லேப்டாப்பையே ஹேக் பண்ணிட்டாங்கல்ல, அது மூலியமா தான் இவன் சம்பந்தப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு பத்மாவிய வர வச்சிடுறாங்க. பத்மாவும் கோவத்துல சப்பு சப்புன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இவனை கூட்டு போயிடுறாங்க. மகேஷும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அலி இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி இவர் கூட சாட் பண்ற பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதாவது வேதா மூலியமா ஒரு பொண்ணு அறிமுகமானாங்கல்ல, அந்த பொண்ணை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸும் பண்றாரு. ஆனா இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எது லவ் பண்றியா, நம்ம ரெண்டு பேருமே சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப்பா அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணுமே விளக்குறாங்க. அப்ப இது லவ் இல்லையான்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா கடைக்காரனும் தப்பு பண்ணிருக்கிறதா விக்ரம் சொன்னார்ல, அது சம்பந்தப்பட்டு விசாரிக்கும் போதுதான் இவன் வந்து லேடிஸ் கிட்ட இருக்க வீடியோவெல்லாம் எடுத்து அந்த வீடியோவெல்லாம் வந்து விற்பான்றது தெரிய வருது. அதாவது டெலிகிராம் மாதிரி நிறைய ஆப்ல பரவுது பாத்தீங்களா, இவனை மாதிரி ஆளுங்க தான் பரப்பி விடுறாங்கன்றது தெரிய வருது. நீ தப்பு பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவனுக்கான தண்டனையை தரணும்ன்ற மாதிரி ஆளுங்களை இழுத்துட்டு போக சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. போனை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ராவ் கேக்குறாரு. ஆமா ராவ் சார், டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, அந்த டெக்னாலஜியா தப்பா பயன்படுத்துறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால நம்ம தான் ரொம்ப கவனமா இருந்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் என்ன கதை நடக்க போகுதுன்றதுக்கு ட்ரெய்லர் மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதோடயே முடிஞ்சிருது. கண்டிப்பா இந்த வார எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.